நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று ஒவ்வொருவரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் நன்மைக்கே. பாதைகளையும் பயணங்களையும் தெளிவாக முடிவு செய்ய கடவுள் அறிவை கொடுப்பார். அந்த அறிவை பயன்படுத்தி உன்னுடைய விதிகளெல்லாம் நீ விதைத்து காட்டு. விதிகளை மாற்றி காட்டு. எல்லைகளை விரிவாக்கு. நீ செல்ல வேண்டிய பாதைகளை விசாலமாக்கு. எப்படி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயித்து காட்டு. எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண். எல்லாவற்றையும் நல்லதாக நினை. நல்லது செய்ய தயங்காதே. நல்லதுக்கு தடை வழங்கு. கெட்டவர்களை உடைத்தரு. உடைத்து அறுத்தடு. சதிவலைகளை பின்னுபவர்களை தாக்கி துவம்சமாக்கு. எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை நல்லதென்று சொல். நல்லதை நோக்கமாக கொள். கெட்டதை வேறறுக்கச் செய். கெட்டதுக்கு துணை போகாதே. கெட்டதுக்கு துணைபோவர்களை ஒதுக்கிவிடு. எல்லைகளை விரிவாக்கு. பாதைகளை விசாலமாக்கு. பாதைகளின் முட்கள் இருந்தால் அது முள்ளுக்கு நன்றி சொல். முள்ளை தாண்டு. தைரியத்தை வளர்த்துக்கொள். தைரியத்திற்கு பஞ்சமில்லாமல் இரு. தைரியமாக இருக்க ஆசைப்படு. கஷ்டங்களை விரும்பு. கஷ்டங்களை தாண்டி செல். கஷ்டங்களுக்கு அஞ்சாதே. கஷ்டங்களை அஞ்சாமல் எதிர்கொண்டு வெற்றி பெற்று காட்டு. இப்படியெல்லாம் உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்போது உன்னுடைய பாதையும் பயணமும் விசாலமாகும். உன்னுடைய வெற்றி உறுதியாகும். நீ எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை கடவுள் உனக்கு அறிவிப்பார். இப்படியே உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும். இதுவே உன் ஆசையாக இருக்க வேண்டும். உன்னுடைய பாதையும் பயணமும் கடவுள் மற்றும் நீ முடிவு செய்வதாக இருக்க வேண்டும். நல்ல அறிவுக்காக வேண்டு. நல்ல ஆரோக்கியத்திற்காக வேண்டு. நல்ல உணவுக்காக வேண்டு. அன்பான மனிதர்களுக்காக வேண்டு. நல்ல நட்புக்காக வேண்டு. துன்பங்கள் இல்லா வாழ்வை தேர்ந்தெடு. பணத்திற்கு பின்னால் ஓடாதே. பணத்தை பொருட்டாக மதிக்காதே. எளியவர்களுக்கு உதவு. உன்னை நேசிப்பவர்களை நேசி. எப்படி வாழ வேண்டும் என முடிவு செய். தெளிவான முடிவோடு இரு. பாதைகளை பூக்களாக மாற்ற வழிவகை செய். முட்கள் இருந்தால் முட்களை தாண்ட கற்றுக்கொள். இதை மட்டுமே தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி.